Hi guys, welcome back to my channel Abhi Vlog. So இன்னைக்கு என்ன வீடியோ அப்படினு சொல்லி பாத்தீங்கன்னா இப்போதான் கிச்சு சபிக்கு வந்து நாங்க இந்த வீடியோவை முடிச்சு வச்சோம். பட் அதுல காட்டாத ஒரு சில விஷயங்கள் பிளஸ் வந்து நம்மளோட ஆடியன்ஸ்ன்றது தனின்றதுனால உங்களுக்காக தான் இந்த வீடியோ வந்து ரீஷூட்டே வந்து பாத்தீங்கன்னா பண்றேன். என்னன்னா வந்து டெலிவரி பேக்குக்காக நான் கொஞ்சம் திங்ஸ்லாம் வந்து ஆன்லைன்ல வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். அது எல்லாத்தையுமே தான் வந்து நான் இப்போ காட்ட போறேன். ஃபர்ஸ்ட் வந்து வீடியோ கடகடன்னு பேசிடலாம், ஏன்னா ரொம்ப லென்த்தா போகுன்றதுனால. பிளஸ் வந்து மீஷோ, ஃப்ளிப்கார்ட் இந்த ரெண்டுத்துல இருந்தும் தான் வாங்கியிருக்கேன். அமேசான்ல இருந்து வாங்கல, ஏன்னா வந்து அதுல எனக்கு டெலிவரி சார்ஜ் போட்டாங்கன்றதுனால அமேசான்ல இருந்து வாங்காம மீஷோ அப்புறம் வந்து ஃப்ளிப்கார்ட்ல இருந்து கொஞ்சம் முக்கியமா தேவைப்படுற ஐட்டம்ஸ்லாம் வாங்கியிருக்கேன். இந்த ரெண்டும் பாத்தீங்கன்னா வந்து ஆல்ரெடி கிச்சு சபிக்கு வந்து ப்ரமோஷனா வந்து ப்ராடக்ட்ஸ். ஆனா இதுலயுமே ஹாஸ்பிட்டல் பேக்கு தேவையானதெல்லாம் இருக்கு. ஸோ யூஸ்ஃபுல்லான ப்ராடக்ட்ஸ் எல்லாமே காட்டுறேன். இதுல ஏதாச்சும் நான் மிஸ் பண்ணியிருக்கேன்னா நீங்க எனக்கு சொல்லுங்க. அப்படி நீங்க ஹாஸ்பிட்டல் பேக் பேக் பண்றீங்கன்னா கண்டிப்பா இதுல இருக்கிற திங்ஸ்லாம் உங்களுக்கு வந்து தேவைப்படும். எல்லாத்தோட லிங்க்குமே நான் வந்து கீழே கொடுக்குறேன். பட் இந்த வீடியோ வந்து ப்ரமோஷன் கிடையாது. ஸோ வந்து நான் எல்லா ப்ராடக்ட்ஸோட லிங்க் அண்ட் கோடு, மீஷோனா கோடு அண்ட் ஃப்ளிப்கார்ட்னா லிங்க்னு எல்லாத்தையுமே கொடுத்துட்றேன். மோஸ்ட்லி ப்ரைஸுமே இதுலேயே வந்து நான் மென்ஷன் பண்ண பார்க்குறேன். எனக்கு சில ப்ரைஸ்லாம் மறந்துருச்சு, ஏன்னா வந்து ரொம்ப நாள் ஆயிடுச்சுன்றதுனால. ஸோ ஃபர்ஸ்ட் ப்ராடக்ட் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வந்து எனக்காக வாங்கினது தான். ஸோ இது வந்து கார்மசிலேருந்து பீரியட்ஸ் பேண்டீஸ் வந்து 10 இருக்கிற மாதிரி வாங்கியிருக்கேன். அதாவது பேண்டீஸ் டைப்பில் தான் வந்து வாங்கியிருக்கேன். எம் சைஸில் வந்து வாங்கியிருக்கேன் 10. ஸோ இது வந்து எவ்வளோ வந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 395 395 வந்துச்சு. இந்த ப்ரைஸ் எம்ஆர்பி தான் வந்துச்சு. ஸோ இதில் வந்து 10 இருக்கு. சிசேரியன் ஆன டைம்லலாம் வந்து இது போட முடியாதுல்ல, பேடு வந்து யூஸ் பண்ண முடியாது அப்படின்றதுனால இதை வந்து வாங்கி வச்சிட்டேன். ஏன் வந்து குழந்தை பிறக்கிறதுக்கு முன்னாடியே வாங்குறீங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்கலாம். ஃபர்ஸ்ட் ப்ரெக்னன்சில நான் பண்ண பெரிய தப்பே குழந்தை பிறக்கிற டைம்ல எதுவுமே வாங்கிட்டு போகாம போனதுதான். எது வேணும், எது வேண்டாம், எது தேவை அப்பெல்லாம் ஐயோ சுத்தமா முடியல. அதனால மோஸ்ட்லி வந்து நீங்க இப்ப பேக் வந்து ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. நான் வந்து அதை தான் ப்ரிஃபேர் பண்ணுவேன். இது ரெண்டாவது பாத்தீங்கன்னா வந்து கார்மசில வந்து இது வந்து கிஃப்டா வந்துச்சு. நம்ம கார்மசி ப்ரமோஷன் ஆல்ரெடி கிச்சு சபில வந்து பண்ணிட்டு இருந்தோம். அது வந்து அமௌண்ட் பே பண்ணி வாங்கினது. இது வந்து தீபாவளிக்கு வந்து கிஃப்டா வந்து ஒரு 3 வந்து சென்ட் பண்ணியிருந்தாங்க. 3 வந்து சென்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ இது வந்து கிஃப்ட் ப்ராடக்ட்ஸ் இது 3மே. இது பார்த்தீங்கன்னா L to XL வந்து 5 பேடு இல்லை 4 பேடு இருக்கிற மாதிரி இருக்கு. இது 215 ரூபா போல. இது வந்து கிஃப்டா வந்துச்சு அதே பிராண்ட்லேருந்து. இது வந்து கார்மசியோட ஏர்ஃபீல்னு சொல்லிட்டு XXL வந்து வந்திருக்கு. 420 mm வந்து நல்லா பெரிய பேடு. இப்போ வந்து நீங்க நல்லா குண்டா இருக்கீங்க அப்படின்னா வந்து கண்டிப்பா இது வந்து யூஸ் ஆகும்னு நினைக்கிறேன். இதுல வந்து மொத்தமா 8 பேடு இருக்கு. ப்ரைஸ் வந்து 260 rupees. இது ஆனா கார்மசியில் ஆனா ப்ரைஸ் வந்து கொஞ்சம் அதிகம் தான். ஸோ இதுவுமே வந்து ப்ரமோஷன் இல்லை, கிஃப்டா வந்தது தான். ப்ரமோஷன் டைம்ல வந்துச்சு. இது வந்து என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எல் சைஸ்ல வந்திருக்கு. 280 mm. இதெல்லாம் வந்து என் சைஸ்ல இருக்கிறவங்களுக்கு கரெக்டா இருக்கும். ஸோ இது ஆஃப்டர் டெலிவரி வந்து யூஸ் பண்றதுக்கு கரெக்டா இருக்கும். ஆஃப்டர் சி செக்ஷன் ஸ்டிச்சஸ்லாம் பிரிச்சதுக்கு அப்புறம் வந்து அதை வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ அதை நான் பின்னாடி வச்சுறேன். அடுத்து வந்து என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இது என்ன நுவா பிராண்ட்ல இருந்து மீஷோல தான் இது ஆர்டர் பண்ணியிருந்தேன். இது நான் ஆட் டு கார்ட் போட அது சோல்ட் அவுட் ஆட் டு கார்ட் போட சோல்ட் அவுட் ஆகுன்னு தான் இருந்துச்சு. இப்போதான் ஒரு வழியா வந்து ரீஸ்டாக் ஆன உடனே நான் ஆர்டர் வந்து பிளேஸ் பண்ணிட்டேன். இது வந்து கரெக்டா 209 rupees. இது ஆஃபர்லாம் போக 190 180 அந்த மாதிரி வந்துச்சு. நுவா பிராண்ட்ல இருந்து 30 பேடு. இதுக்குள்ள பாத்தீங்கன்னா 30 பேடு இருக்கும். அதுல வெறும் 8 தான் இருந்துச்சு. இதுல ஆனா இத்தனோண்டு சைஸ்லயே வந்து 30 பேடு இருக்கும். என்ன சைஸ் போட்டிருந்தேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து XXL போட்டிருந்தேன். 320 சென்டிமீட்டர் வந்து mm 320 mm வந்து இருக்கிற மாதிரி நுவா பிராண்ட்ல இருந்து வந்து போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் வந்து எனக்காக உள்ளதெல்லாம் ஃபர்ஸ்ட் நான் காட்டிடுறேன். இது வந்து பிரஸ்ட் பம்ப். ஸோ எதுக்காக அப்படின்னு சொல்லி கேட்பீங்க. மேனுவல் பிரஸ்ட் பம்ப். இது என்னோட சேனல் ஆல்ரெடி பார்த்தவங்களுக்கு தெரியும். நான் வந்து மேனுவல் பம்ப் அண்ட் வந்து எலக்ட்ரிக் பம்ப் ரெண்டுமே யூஸ் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு அதில் என்னோட இது எப்போதுமே வந்து மேனுவல் பம்ப் தான் எனக்கு பிடிச்சிருந்துச்சு. ஸோ அதனால தான் இப்பயுமே வந்து லவ் லேப்லேருந்தே வந்து போட்டுட்டேன். இது வந்து பேபிக்கு ஃபீட் பண்ணுறதுக்காக கிடையாது. எனக்கு வந்து ஒரு வேளை எக்ஸ்ட்ரா மில்க் ஆயிடுச்சு, என்னால் உடம்பு முடியாமல் ஆகுதுன்ற டைமில் பம்ப் பண்ணி அந்த மில்கை வந்து வெளியில் எடுக்கிறதுக்காக தான் வந்து இந்த இதை வந்து ஆர்டர் போட்டிருந்தேன். இந்த மாதிரி வந்திருக்கு. இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா பிரஸ்ட் பம்ப்னாலே நார்மலாக ஃபீடிங்க்கு தானே யூஸ் பண்ணுவாங்க.
அதனால வந்து நம்ம பிரஸ்ட் சைஸ்ல இருக்கிற மாதிரியே ஒரு ரப்பர் கொடுத்துருக்காங்க பாப்பாஸ் வந்து ஃபீடிங் எடுத்துக்கிறதுக்காக. இது வந்து மூடி, இதை மூடி இப்படி சேஃபா வச்சுக்கிறது போல. இங்கதான் பம்ப் பண்றது இருக்கு. அப்புறம் வந்து பாட்டில் கொடுத்துருக்காங்க. பாட்டில வந்து எக்ஸ்ட்ராவா வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா கவர் தான் இருக்கு. இதோ இது கொடுத்துருக்காங்க. இது வந்து இங்க ஒண்ணு வர்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஒரு பாட்டில், ஃபீடிங் பாட்டில் வந்து கொடுத்துருக்காங்க. இதை இதுல பிளக் பண்ணிட்டு நம்ம வந்து பம்ப் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இந்த மூடியை கழட்டிட்டு வந்து நம்ம வந்து ஃபீட் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி ஆப்ஷன்ல கொடுத்துருக்காங்க. வேற என்ன கொடுத்துருக்காங்கன்னா இது வந்து அந்த இது பம்பை வந்து உள்ள வந்து போட்டு வச்சுக்கிறதுக்காக உள்ள ஒரு பேக் ஒன்று கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்ற ஒரு மேனுவல் வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்து வந்து தேங்க்யூ கார்டு ஒன்று கொடுத்துருக்காங்க. தேங்க்யூ கார்டெலாம் நமக்கு எதுக்கு? இது ரெண்டும் பார்த்தீங்கன்னா பிரஸ்ட் பம்ப் வந்து பிரஸ்ட் ஃபீட் பண்ணுற மதர்ஸ்க்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி 2 பிரஸ்ட் பம்ப் வந்து ஃப்ரீயாக காம்ப்ளிமெண்ட்ரியாக வந்து கொடுத்துருக்காங்க. இது எல்லாத்தையுமே சேர்த்து எனக்கு எவ்வளோ ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து 700 போட்டிருக்கு. ஆனால் நான் வாங்கினது வந்து 400 ருபீஸ்க்கு வாங்கினேன். 400 இது வந்துச்சு. ஸோ இது வந்து என்னோட சொந்த இதுக்காக தான் வாங்கினது. வழியில் போன டைம் மாதிரி கஷ்டப்பட்டுறக்கூடாது அப்படின்றதுக்காக வந்து வாங்கினது. ஸோ இதை உள்ள வச்சிடலாம். ஐயோ, இதை வைக்க மறந்துட்டேன். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு வாட்டர் பாட்டில். இந்த பாட்டில் பார்த்தீங்கன்னா 3ஆ தான் வரும், 3 in 1 அப்படின்னு சொல்லி வாங்கி எனக்கிட்ட மீதி பேலன்ஸ் எல்லாமே வேஸ்ட்டாக தான் இருந்துச்சு. பட் இந்த டைம் தான் மீஷோவில் பார்த்தா 170 ருபீஸ்க்கே இது வந்து ஒரே ஒரு பாட்டில் மட்டும் கிடைச்சிச்சா. ஸோ உடனே நான் வந்து வாங்கிட்டேன். இந்த பாட்டில் இருக்க போய் தான் மொத்த ப்ரெக்னன்சியும் வந்து நான் ஓட்டிட்டு இருக்கேன். எனக்கு அவ்வளோ பிடிச்சிருக்கு இந்த பாட்டில். இது ஃபர்ஸ்ட் மீஷோவில் ஒன்று ஆர்டர் பண்ணேன். ரேண்டம் கலர் தான் வரும். ஃபர்ஸ்ட் வந்து ஆல்ரெடி ஒரு பாட்டில் வச்சிருக்கேன். அது வந்து 3 in 1 பாட்டில். இதான் 2வது ஆர்டர் போட்டது. ஸோ இது பார்த்தீங்கன்னா தண்ணி அவ்வளோ நல்லா வருது அந்த 3 in 1 பாட்டிலை விட. அதனால வந்து என்ன பண்ணிட்டேன்னா இது ரொம்ப பிடிச்சதுனால சரி டெலிவரி டைமுக்கு ஒன்று யூஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு இன்னொன்று ஆர்டர் போட்டேன். நல்ல வேலை 2 வேற கலராக வந்து நமக்கு அனுப்பிட்டாங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா நியூ பாட்டில், இன்னும் ஓப்பன் பண்ணல. இதுக்கு இதுல டையும் இருக்கு, அதே மாதிரி உள்ள வந்து ஸ்டிக்கரும் கிடக்கு. வேணா இதுல வந்து ஒட்டிக்கலாம். அதுல ஆனா ஸ்டிக்கர் வரல, அது ஏன்னு தெரியல. அடுத்து பாத்தீங்கன்னா கிட்டுக்கு வந்து இந்த பஞ்சு வச்ச இது என்னன்னு சொல்லுவாங்கன்னு தெரியல, காட்டன் வச்ச இது லங்கோட். ஸோ வந்து ஸ்ரீக்கு வந்து நாங்கள் இது வாங்கினோம். பட் வந்து காட்டன் இல்லாத லங்கோட் தான் வாங்கினோம். இந்த டைம் கிட்டுக்கு பார்த்தீங்கன்னா வந்து காட்டன் வச்சது. டயப்பர் வந்து ஏன்னா பிறந்த குழந்தைங்களுக்கு யூஸ் பண்ண மாட்டோம்ல, அதுக்கு பதிலாக வந்து இது யூஸ் பண்ணலாம். இதில் வந்து எத்தனை பீஸ்னா 1 2 3 4 5 பீஸ் வந்து 200 ருபீஸ்க்கு வந்து வாங்கினேன். இதை நான் வந்து டிமார்ட்ல கூட பார்த்தேன். அதில் 2 பீஸே 200 போட்டிருந்துச்சு. அதுக்கு 5 எவ்வளவோ பரவாயில்லன்னு சொல்லிட்டு இதை இங்கேயே நான் வந்து வாங்கிட்டேன். ஸோ இது தனியாக வச்சிடலாம். அப்புறமா நான் கவரில் எடுத்து வச்சுக்கிறேன். ஸோ இதுவுமே பார்த்தீங்கன்னா வந்து பேபி லங்கோட். இதுவுமே இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா பேபி லங்கோட்ஸ் தான். அந்த இப்போ காமிச்சல உச்சா அதில் வந்து இது இல்லாமல் பஞ்சு இல்லாமல் வர்ற மாதிரி 2 லங்கோட்ஸ் வந்து வந்திருக்கு. இது வந்து 209 ருபீஸ் 29 ருபீஸ் வந்து இது ஃப்ளிப்கார்ட்லேருந்து வாங்கினது. மீஷோலேருந்து வாங்கலை. ஏன்னா 2த்துலேயும் கிட்டத்தட்ட ஒரே ப்ரைஸாக இருந்துச்சு அப்படின்றதுனால. அடுத்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று, நம்ம டைப்பர் போடலனாலும் யூஸ் பண்ணுற ஒன்று என்னன்னா இந்த யூரின் ஷீட் தான். ஸோ ட்ரை ஷீட். இது ட்ரை ஷீட் வந்து 3 வந்து வாங்கியிருந்தேன். இது வந்து ஆர்டர் போட்டதுக்கு அப்புறம் தான் ப்ரமோஷன் சொல்லி இந்த 2மே வந்துச்சு. அதுலேயுமே பார்த்தீங்கன்னா ட்ரை ஷீட் இருந்துச்சு. இது ஏன்டா ஆர்டர் போட்டோன்ற மாதிரி ஆயிடுச்சு. இருந்தாலும் சரி யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வச்சுட்டேன். 3 இருக்கும். 190 ருபீஸ். இது ஃப்ளிப்கார்ட்டில் ஆர்டர் பண்ணது. ஓயோ பிராண்டு, ஓயோ பேபின்ற பிராண்ட்லேருந்து ஆர்டர் பண்ணியிருந்தேன். நல்லா இருக்கு. ஆனால் பார்க்க நான் இன்னும் பிரிக்கதான் இல்லை. பட் கலர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. எஸ் சைஸில் வந்து நான் இது வாங்கியிருந்தேன். அடுத்து இது ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. இது என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வந்து இதுதான்
பேண்டி டைப்ல வந்து டிஸ்போசபிள் டைப்பர் தான் இது. சிசேரியன் ஆன டைம்ல வந்து நம்மளால காலை தூக்கி வந்து பேண்டி வந்து போட முடியாது. அதுவும் இல்லாம அந்த மாதிரி டைப்பர்ஸுமே யூஸ் பண்ண முடியாது. இதுனா சைட்ல வந்து இப்படி ஸ்டிக் பண்ணிக்கிறது தான். ஸோ நமக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியா இருக்கும். நான் ஃபர்ஸ்ட் பிரெக்னன்சில அக்கா பார்த்தீங்கன்னா இதான் எனக்கு வாங்கிட்டு வந்து கொடுத்துச்சு. அவ்வளோ ஈஸியா இருந்துச்சுன்றதுனால செகண்ட் பிரெக்னன்சிக்கு இதை வந்து ஆர்டர் போட்டேன். இது வந்து 240 rupees. 10 டைப்பரே வந்து 240 rupees. எம் சைஸ்ல வாங்கியிருக்கேன். ஸோ எம் சைஸ்ல 240 rupeesக்கு வந்து இது வாங்கியிருக்கேன். இந்த பிராண்ட் இன்ன வரையும் நான் யூஸ் பண்ணதில்லை. பண்ணி பார்த்துட்டு வேணா உங்களுக்கு எப்படி இருக்குன்னு ரிவ்யூ சொல்றேன். அதுக்கப்புறம் கூட வாங்குங்க. நான் இது சும்மா இப்போதைக்கு வாங்கியிருக்கேன். அடுத்து இது பார்த்தீங்கன்னா வந்து ப்ரெஸ் பம்ப். ஸோ ப்ரெஸ் பம்ப் தான் வந்து இது. ப்ரெஸ் பம்ப் இல்லை, ப்ரெஸ் பேடு. ஸோ இது எதுக்காக, அப்போ உங்களுக்கு லவ் லேப்ல காமிச்சல 2 ஃப்ரீன்னு சொல்லிட்டு, அதே மாதிரி இது வந்து 48 பீஸ் இருக்கிறது. போன டைம் டெலிவரியில வந்து என்ன ஆயிடுச்சுன்னா, டெலிவரிக்கு அப்புறம் வந்து கொஞ்சம் எனக்கு இதை பத்திலாம் அவ்வளவா தெரியல. வீட்லயுமே யாருமே எனக்கு சொல்லலை. பார்த்தீங்கன்னா ஒரு சைடு நான் ஃபீட் பண்ணிட்டு இருக்கும் போதுமே வந்து எனக்கு இன்னொரு சைடு வந்து மில்க் வந்ததுனால என்ன ஆயிடுச்சுன்னா ட்ரெஸ் எல்லாம் ஈரமாகுறது. எனக்கு ஒரு மாதிரி கம்ஃபர்டபுளாவே இல்லை, ஒரு மாதிரி இருந்துச்சுன்றதுனால நான் கர்ச்சீஃபை மடிச்சு குட்டி குட்டி கர்ச்சீஃப்லாம் மடிச்சு யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். அப்போ எனக்கு தெரியாது இந்த மாதிரி ஒரு ப்ராடக்ட் இருக்குன்றதே. ஸோ அதனால இந்த டைம் வந்து எனக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்றதுனால இதை வந்து வாங்கி வச்சிட்டேன். இது ஹாஸ்பிட்டல் பேக்கை விட ஹாஸ்பிட்டல்ல இருந்து வந்ததுக்கு அப்புறம் யூஸ் ஆகும். ஸோ அதுக்காக வந்து வாங்கி வச்சிருக்கிறது. எப்போ வேணா டெலிவரி ஆகுன்றதுனால எல்லாத்தையும் ஆல்ரெடி வச்சிருக்கோம். வாங்கி மட்டும் வச்சாச்சு, தூக்கிட்டு அப்படியே ஹாஸ்பிட்டலுக்கு ஓடுறதான்ற மாதிரி. இது வந்து மீஷோல 700க்கு ஒரு காம்போவா வாங்கினது. நிஜமா சொல்றேன், இது ரொம்ப ரொம்ப வர்த்தான ப்ராடக்ட் தான். ஸ்ரீக்கு இதே ப்ராடக்ட்டை நான் 900 கொடுத்து அமேசான்ல வாங்கினேன். பட் கிட்டுக்கு பரவாயில்ல, 700க்கே வந்து கிடைச்சிருச்சு. இதுல பாத்தீங்கன்னா 6 ட்ரெஸ் வந்து வந்துருது. இது எல்லாமே பாத்தீங்கன்னா காட்டன்ல நல்ல இந்த ரஃப் கிளாத் இருக்குல்ல, இது எல்லாத்தையுமே ஒரு டைம் வந்து வாஷ் பண்ணிட்டு தான் யூஸ் பண்ணணும். இன்னும் வாஷ் பண்ற அந்த டிடர்ஜென்ட் தான் வந்து நான் இன்னும் வாங்கல. ஸோ 6 ட்ரெஸ் இருக்கு. அடுத்து ரொம்ப ரொம்ப சாஃப்டா பனியன் கிளாத்ல வந்து ஒரு 4 கலர்ல வந்து நாட் டிசைன்ல, இந்த மேல வந்து நாட் கட்டுவோம்ல ஜப்லா, அதுல வந்து பனியன் கிளாத்ல ஒரு 4 ஜப்லா வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் காட்டன்லயே வந்து சேம் இந்த நம்ம காட்டன் துண்டு யூஸ் பண்ணுவோம்ல, அதுல வந்து 3 கலர்ல வந்து ட்ரெஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது முடிச்சு போட்டிருக்காங்க. இதுல பாத்தீங்கன்னா வந்து கரெக்டா 12 இருக்கு காட்டன்லயே. இது ஆனா எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. காட்டன்ல வந்து இந்த மாதிரி 12 இருக்கிறது. ஸோ ஒயிட் கலர்ன்றதுனால நியூ பார்னுக்கு யூஸ் பண்றது ரொம்ப ஈஸி. மீஷோல தான் இது வாங்கினேன். இதோட கோடுமே நான் வந்து கண்டிப்பா கொடுக்குறேன் கீழே. அதுக்கப்புறம் என்ன இருக்குன்னா, அந்த ட்ரெஸ்ஸுக்கு மேட்சிங்காகவே வந்து கையில போடுற கிளவுஸும் காலில் போடுற சாக்ஸும். ஏன்னா இப்போ வந்து எப்படியும் கிட்டு பிறக்கிறது வந்து பனிக்காலம் தான், மார்கழி தையில தான் பிறப்பாங்க. ஸோ வந்து பனிக்காலம்ன்றதுனால இது கண்டிப்பாக வந்து யூஸ் ஆகும் கிட்டுக்கு. இது பார்த்தீங்கன்னா லங்கோடு தான் வந்து வாங்கியிருக்கேன். ஆல்ரெடி இது வந்து ஸ்ரீபாப்பாவுக்கு நிறைய யூஸ் ஆச்சுன்றதுனால தான் ஆல்ரெடி ஒரு 12 பீஸ் வாங்கி வச்சிருந்தேன். இப்பயுமே பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஒரு 6 பீஸ் வந்து வந்திருக்கு ஒரே கலர்லேயே. இந்த கலர்ல பாத்தீங்கன்னா ஒரு 6 பீஸ் லங்கோடு வந்திருக்கு. அடுத்து தொப்பி. ஸோ குழந்தாய்ஸ்க்குலாம் வந்து தொப்பி எல்லாமே பார்த்தீங்கன்னா மேட்சிங்காக வந்திருக்கு. நம்ம ஒரு கலர் ட்ரெஸ் போட்டால் அதுக்கு மேட்சிங்காகவே வந்து எல்லா கலர்லையும் வந்து போட்டு விட்டுடலாம். இந்த மாதிரி தொப்பி. லங்கோடு வந்து 6 வரல, மொத்தம் 12 வந்திருக்கு. இந்த சாஃப்ட்லேயே வந்து 12 வந்திருக்கு. ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா மீஷோலேருந்து வாங்கினது தான். ஸோ இந்த தும்மல் வேற அப்பப்போ அது டிஸ்டர்ப் பண்ணிடும். ஸோ இது எல்லாமே மீஷோலேருந்து வாங்கினது. இந்த 2 பேக்லையும் தான் பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன் முக்கியமான ரெண்டு பல்க் ஐட்டம்ஸ்லாம் இருக்கு. இது எல்லாத்தையுமே ஆல்ரெடி வீடியோ பெருசா போயிடுச்சுன்றதுனால நெக்ஸ்ட் வீடியோ பார்ட் 2ல வந்து நான் உங்களுக்கு காட்டுறேன். இந்த வீடியோ நான் இதோட முடிச்சுக்கிறேன். இதோட லிங்க் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். இதோட வீடியோ வந்து உங்களுக்கு, நீங்க இந்த வீடியோ பாக்குறீங்கன்னா இதுக்கு நெக்ஸ்ட் டேவே மோஸ்ட்லி அப்லோட் பண்ணிடுறேன். அப்படி அப்லோட் பண்ணிட்டேன்னா இதோட லிங்க், அந்த வீடியோட லிங்கையுமே நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், நீங்க பாருங்க. ஏன்னா மாமுக்கு தேவையான அண்ட் பேபிக்கும் ரொம்ப முக்கியமான தேவையான ப்ராடக்ட்ஸ்லாம் இதுக்குள்ளதான் இருக்கு. இப்போ நான் காமிச்சதுலாம் வந்து ஒரு பேசிக்கான ஒரு எசென்ஷியல்ஸ் தான். ஸோ அடுத்த வீடியோவில் வந்து நான் காட்டுறேன்.